வணக்கம் எல்லாருக்கும். என்ன இன்றைக்கு காட்ட போகிறேன்டா, இப்போ இந்த உலகம் வேகமாக ஒரு ஓட்டத்தில் இப்போ பெண்களுக்குன்னு டைம் இல்லை, ஆண்களுக்குன்னு டைம் இல்லாமல் போகிற நாடி இந்த பெண்களுக்கு சில பேர் நான் பார்த்துருக்கேன், இந்த சாரி அயன் பண்ணி விடுறது, சாரி கட்டி விடுறது. அப்போ அப்படியான தொழில்கள் செய்யணும். இப்போ நானும் பல தொழில்களை செய்து பார்க்குறேன். எனக்கும் ஒரு தொழிலும் ஒன்றும் சரி வருதில்லை. நான் இப்போ என்னென்றால் சேரம் எப்படி அயம் பண்ணுறது, சேரம் எப்படி வரும், எப்படி அதை பொருட்கள் அயம் பண்ணி எப்படி கொடுக்கலாம்ன்றதான் என்னோட இப்போ ஒரு ஐடியா ஒன்று தொடங்கியிருக்கேன். அதை பாருங்க. எப்படி பேட்ட சேரம் இப்படி குமிஞ்சிருக்கும், இப்படி சில பேட்ட சேரம் இப்படி பறந்து கிடக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா இப்படியே கலாட்டி விட்டுட்டு, சில பேர் சேரத்தை இப்படியும் போடுவீங்க, சேரத்தை இப்படியும் கட்டுவினோம். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், 80-90 வாழ்ந்தாக்கள் இப்போ சாப்பிட்டுட்டு சில பேர் சேரத்தை இப்படியும் நெஞ்சில கட்டி கொண்டுதான் தெரியணும். இப்ப இப்படியான விஷயங்கள் செய்ய ஆண்களுக்கும் டைம் இல்லாம தான் இருக்கு. இப்ப நான் சேரத்தை எப்படி அயம் பண்ணி காட்டுறது, இந்த சாரியில் அயம் பண்ற மாதிரி சேரமும் எப்படி அயம் பண்றது காட்ட போறோம். அதான் காட்ட போறோம். பேரன் எல்லாத்துக்கும் முதல் கிளவுஸ் போடணும். ஏன் சேரம் அயன் பண்ணக்க கிளவுஸ் போடுறோம்னா, இந்த சேரத்துல சில நேரம் கெட்ட கிருமிகளும் இருக்கும். இந்த கெட்ட கிருமிகள் எங்கட கையில அண்டாம இருக்கணும்னா கிளவுஸ்கள் போடணும். கிளவுஸ் போட்டா மட்டும்தான் சேரம் நல்ல வடிவ அயன் பண்ணலாம், கிருமிகளும் தாக்காம இருக்கும். இப்ப சேரத்துல நிறைய இருக்கு. நல்ல சேரம், எண்ணெய் சேரம், எண்ணெய் வடிஞ்ச சேரம், ஈத்து போன சேரம், பிஞ்சு போன சேரம், அப்படி பல வகையா இருக்கு. இப்ப நாங்க அதை தெரிஞ்சு அப்படி அதுக்கேற்ற மாதிரி ஏம் பண்ணணும்னு நாங்க கண்டுபிடிக்கணும். இப்ப நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன். இது ஓரளவுக்கு நல்ல சேரம், ஏனென்றா நான் கட்டின சேரம். இப்ப பாருங்க, இப்படித்தான் அயம் பண்ணணும். அயம் பண்ணா அப்படி மடிப்புகள் இல்லாம வரும். சரியோ? சேரங்கள்ல சில வேலை ஊத்தியல் இருக்கும், அதை நீங்க துணி போட்டு துடைக்கணும். வடிவா வரும். பாருங்க, இப்ப வடிவா வந்துட்டு சேரம் காட்டும். பாருங்க, கசங்கி போய் கும்மி போய் கிடந்த சேரம் எல்லாம் நாங்கள் எப்படி ஏம் பண்றோம்னு பாருங்க. இப்ப சேரம் எல்லாம் நீங்க இப்படி பிடிக்கணும். பிளேட் பிடிக்கிற மாதிரி சேரத்தையும் பிடிக்கணும். பிடிச்சிட்டு பாருங்க, இப்ப காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. லுக் அட் திஸ். ஓ மை காட், சேரத்தை பாருங்க. என்னதான் வெள்ளை வெள்ளையா இருந்தாலும் சேரம் எல்லாம் அயன் பண்ணோன்னா வடிவா வந்துடும். இப்படித்தான் சேரம் நீங்க இப்படி போடலாம், தோல்லையும் போடலாம், இந்த சேரத்தை இப்படியும் போடலாம். அயன் பண்ணி கட்டிக்க பெண்களுக்கு ஒரு அழகு கிடைக்கும். அது மாதிரி சேரமும் கட்டி போட்டு